1983 வருஷம், ஏதேசம் 42 வருஷத்துக்கு முன்னால் ஜூன் மாதம் 1 நான் இங்கே வந்தேன். அந்த முதல் வாரத்தில் ஒரு வீட்டு ஜெபக்கூட்டத்துக்கு வாங்கய்யா, நீங்கள் ஜெபம் பண்ணணுன்னு சொன்னாங்க. நான் அந்த வீட்டு ஜெபக்கூட்டத்துக்கு போனேன். பெரிய கூட்டம். எனக்கு ஒரே சந்தோஷம். உங்களுடைய ஆன்மீகத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேன். சந்தோஷம் அடைஞ்ச பிறகு அந்த வீட்டில் உள்ளே போன உடனே அங்கே சொன்னாங்க, ஐயா நீங்கள் இன்றைக்கி ஒரு மிஷினரியை பிரதிஷ்டை பண்ண போகிறீங்க. ஆத்தாடி, மிஷினரியை பிரதிஷ்டை பண்ணுறதா? நான் பேராயர் சொல்கிறது தான் கேட்பேன். ஏன்னா அந்த காலத்தில் பேராயர் ஒரு கைட்லைன் கொடுத்துருந்தார். பேராயர் பெர்மிஷனோடு தான் மிஷினரியை கொடுக்கணும்னு. நான் திருமண்டலத்துக்கு கீழ்ப்பட்ட சபையாக இந்த சபையில் தான் வந்தேன் பொறுப்பேற்று. அதுக்கு முன்னெல்லாம் ப்ரைவேட் கம்பெனியில் தான் நான் இருந்தேன். அதனால எனக்கு ஒரு பயம் குப்புன்னு வேர்த்திருச்சு. ஏன்னா மிஷினரியை பரவாயில்ல. அந்த தம்பி வந்தார். ஒரு வேத வாசித்தேன், ஒரு புஸ்தகத்தை வாசித்தேன், ஒரு பக்கத்தை வாசித்த உடனே அவர் அழ ஆரம்பித்தார். அவர் தலையில் கை வச்சேன், ஜெபித்தேன், ஆசீர்வதித்தேன். அப்புறம் கேட்டேன், தம்பி ஏன் நீ அழுறா? நான் இல்லையா, இன்னொரு இடத்துல என்னை ஆசீர்வதிச்சாங்க, அப்பவும் இதே வசனத்தை தான் வாசித்தாங்க. அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை. அந்த தம்பி எஃப்எம்பிபியில் சேர்ந்தார். அதுக்கு பிறகு நீங்கள் எத்தனையோ மிஷினரியை சப்போர்ட் பண்ணுறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த தம்பி போய் சேர்ந்தார் எஃப்எம்பிபியில் பல வருஷங்கள். அதற்கு பிறகு அவருக்கு ஏற்ற துணையை ஆண்டவர் கொடுக்கணும்ல, அந்த துணை ஐஎம்எஸ்லேருந்து அவருக்கு கிடச்சிது. அப்போ ஐஎம்எஸ் மூலமாக அந்த பணித்தளம், அவர் பணித்தளத்துக்கு அவரை அழைச்சாங்க. அவர் போனார். ஆனால் ஆண்டவர் அவருக்கு ஒரு ஆழ்ந்த தரிசனத்தை கொடுத்தாரு. என்ன தரிசனம்? பீல் மக்கள் மத்தியில் நீ வேலை செய்யணும். அது மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், இந்த 3 பகுதியில் இருக்குது. அவர் அதை ஏற்றுக்கிட்டு வேலை செய்தார். வேலை செய்து இன்றைக்கு பெரிய அளவில் சுமார் 2 லட்சத்துக்கு மேலே விசுவாசிகளை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். நம்ம சபை பிள்ளை அவர். அவருக்காக நீங்கள் எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? அவர் பேர் தேவதாஸ். இன்றைக்கி அவர் பிஷப் தேவதாஸ் என்று அறியப்பட்டிருக்கிறார். அவருக்கு கீழே 8 பிஷப்மார் இருக்காங்க. ஊழியம் அப்படி வளர்ந்துருக்குது. அவருடைய ஊழியத்தின் புத்தகத்தை நான் வச்சுருக்கிறேன். என்னுடைய ஒரு ஆசை, நீங்கள் மூப்பர்களாவது இதை வாசித்து பார்க்கணுன்னு. இந்த நூற்றாண்டில் நம்ம சபையிலிருந்து போய் நம்முடைய சபைக்கு பெயர் வாங்கி தந்திருக்கிற அந்த ஒரு ஆண்டவருடைய பிள்ளையை நம்ம எப்படி கணம் பண்ணுறோம்? ஐயா பார்த்துட்டு போயா, 2 வாரத்தை சொல்லிட்டு போயா சொல்லுவோமா? அவர் இன்றைக்கி சிறப்பாக வேலை செய்துட்ருக்கிறாரு. ஆஹா ஓஹோன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. நான் அவரை ஜெபம் பண்ணி அனுப்பிலேருந்து அவருக்காக ஜெபம் பண்ணுறேன். 40 வருஷம் ஆயிடுச்சு. அவருக்கு திருமண நாள், இன்னும் அவருடைய குடும்பத்தில் உள்ள நாட்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுவேன். ஐயா ஸ்தோத்திரம் ஐயா, ஜெபம் பண்ணுங்க ஐயா, ஜெபம் பண்ணுவேன். ஒரு மீட்டிங்கில் மதுரையில் சந்தித்து முடித்து எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் நான் கையை பிடிச்சி ஒதுக்கமாக கூட்டிகிட்டு போனார். என்ன தம்பின்னு கேட்டேன். ஐயா ஜெபம் பண்ணுங்க ஐயா. நம்மளுடைய பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்தியிருக்கிறார். அவர் யார், நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். இந்த தேவதாஸுங்கிறவர் நம்ம சபையில் மிஸ்டர் வேதமணி இருந்தார். கொயர்லலாம் ரொம்ப ஒரு ஈடுபாடு கொண்டவராக இருந்தார். அந்த வேதமணியுடைய மகன். அந்த வேதமணி யார் மகன்னா, இந்த சபை கட்டி எழுப்பப்படுவதற்கு கட்டட பொறுப்பு முழுவதையும் ஏற்றுக்கொண்ட ஜெபமணி ஆசிரியருடைய மகன். 100ஆண்டு விழாவில் ஜெபமணி ஆசிரியரை நினைக்கிறோமா, வேதமணியை நினைக்கிறோமா, நம்முடைய சபையின் சார்பில் முன்னணியத்தில் நிற்கிற ஊழியனை நினைக்கிறோம். நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவிங்க. காலந்தாழ்ந்துடாமல் செய்யுங்க. வாய்ப்பை நழுவ விட்டுறாங்க. நேற்று ராத்திரி கூட நான் தேவதாஸோட பேசினேன். நான் கொஞ்சம் பத்திரிக்கை கொடுத்து விடுப்பா, நான் சிவகாசி போகிறேன் ஐயா, உன் சபைக்கு தான் ஐயா போகிறேன்னு. ஐயா தர்றேன்னாரு. அந்த பகுதிகளில் நான் சொன்னேன்ல, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், இதில் 495 ஆலயங்கள் கட்டப்பட்டாயிற்று. சுதேச ஊழியர்கள் 1000க்கு மேலே வந்துட்டாங்க. விசுவாசிகள் 2 லட்சத்துக்கு மேலே வந்துட்டாங்க. ஒரு மகா பெரிய எழுப்புதல். அதில் அவருக்கு தடை இருக்குது, இடைஞ்சல் இருக்குது, பிரச்சனை இருக்குது. எல்லாவற்றையும் தடைகளை நீக்கி போடுகிறவராலே, அவர் பலத்தாலே முன்னோக்கி செல்கிறார், கடந்து செல்கிறார். அருமையானவர்களே, இந்த 100ஆண்டு விழாவில் நம்முடைய சபையின் பிள்ளைகளை ஆண்டவரை விளமாச்சு. நாங்கள் எங்களுக்கு ஜெபமணி ஆச்சாரத்தை நீ தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? உனக்கு
ஆண்டவர் தாவீது சொன்னார்ல, நான் உமக்கு வீட்டை கட்டுவேன். இல்லைப்பா, நான் உந்தே வீட்டை கட்டுவேன், நீ எனக்கு ஒன்றும் கட்ட வேண்டானார் ஆண்டவர். இன்றைக்கி ஜெபமணி வாத்தியார் இந்த ஆலயத்தின் ஒவ்வொரு செங்கலையும் முழு பொறுப்பில் 1915 வருஷத்தில் இந்த சபையில் ஏற்பட்ட ஒரு சபை கமிட்டி, கட்டுமான பணி கமிட்டியில் அதில் 3 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஒருத்தர் வந்து முதலாவது அதுக்கு தலைவர் வந்து ரெவரண்ட் சாம்னு சாமியல், ஜேடி சாமியலுங்க ஐயர். அதுக்கு அந்த கட்டட கமிட்டிக்கு செயலராக பால்மாணிக்கம் ஐயா அவர்கள் வேணாம், கனான் பால்மாணிக்கம். அதுக்கு ட்ரெஷரராக சந்தோஷ் நாடார்னு ஒருவர் நியமிக்கப்பட்டார். சந்தோஷ் நாடார்னால் வேறு யாரும் இல்லை, நமக்கு தெரிஞ்ச தியாகராஜ நாடார்னு சொல்லுவாங்கள்ல, எனக்கு அவர் தெரியும், நான் அவருக்கெல்லாம் கம்மின்னு கொடுத்துருக்கேன், அவருக்கு அப்பா. ஆக இந்த மும்மூர்த்திகள் சேர்ந்து தான் இந்த அதில் அவர்கள் ஏகமாய் தீர்மானித்த தீர்மானம் என்னென்னா, விக்டோரியா பள்ளியில் வேலை செய்கிற ஜெபமணி வாத்தியார் பொறுப்பை கொடுக்கணும், அவர் தான் எல்லாத்தையும் ஏற்பாடு செய்து கட்டடம் கட்டணும். அந்த குடும்பத்தை ஆண்டவர் கட்டி எழுப்பியிருக்காரா? அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? அருமையானவர்களே, நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை நீ சுவிசேஷமாக அறிவிக்கும் போது ஆண்டவர் உன்னை காத்துக்கொள்கிறார், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். கிறிஸ்தவம் என்பது முடங்கி போனதல்ல, முன்னேற வேண்டிய ஒன்று. எப்படி இருக்கிறோம்? எப்படி நாம் கடந்து வர விரும்புகிறோம்? சற்று நம்மை நிதானித்து பார்ப்போம். நம்முடைய பொறுப்பு என்ன? இந்த நூற்றாண்டு விழாவில் ஒரு புதிய தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், நான் இன்னும் என்ன செய்வேன்? உம்மை பற்றி நான் சொல்லுவேன். 2 காரியம், என்னை அறிவிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், உம்மை பற்றி சொல்லுவேன். சொல்லுவதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? சொல்கிறதுக்கு ஆயத்தம். அதுதான் இந்த நூற்றாண்டில் ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்க்குது. நூற்றாண்டு வருஷம் முழுவதும் கொண்டாடினேன், மலர் வெளியிட்டேன், இப்போ நான் திருப்பியும் பழைய கற்பனைன்னு நான் சொன்னால் இல்லை, பிரயோஜனம் இல்லை. மாறாக நான் ஆண்டவருக்காக ஒருபடி முன்னோரிக்கு வந்திருக்கேன். நான் தம்பி தேவதாஸ் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய ஒரு இருக்குன்னு நான் நினைக்கல. அன்றைக்கி ஜெபித்தேன், பயந்துக்கிட்டே ஜெபித்தேன். இன்றைக்கி வாழ்த்துறேன். 2.5 லட்சத்துக்கு மேலே மக்கள் வந்து வட இந்தியாவில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு காரணம் நம்ம சபையிலேருந்து கிளம்பி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த தேவதாஸ் ஐயா பற்றி உங்களுக்கு அதிகமாக குறிப்புன்னா போதகரையாட்ட கேளுங்க, அதுக்குரிய குறிப்புகளை கொடுத்துருக்குறேன். அவரை கனம் பண்ணுங்க, அந்த ஊழியத்தை பற்றி இன்னும் அந்த ஊழியத்தில் இணைங்க. நான் அவரை ஆசீர்வதித்தவன், இன்றைக்கு அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். கண்கூடாக ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை பார்க்க உதவி செய்திருக்கிறார். ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் முகவரி ஷேரிங் லவ் மிஷன் 5A 323 கால்டுவெல் காலனி 3வது தெரு, தூத்துக்குடி 8. தொடர்புக்கு 9345675468. ஷேரிங் லவ் மிஷன் 5A-323 கால்டுவெல் காலனி 3rd Street, Tuticorin 8. Phone 9345675468.